இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவுல ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரக்கூடிய வரமகாலட்சுமி விரதத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, நான் இந்த வரமகாலட்சுமி பண்டிகை எப்படி எல்லாம் கொண்டாடினேன் அப்படின்னு சொல்றேன். இதுலயே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆயிடும். முதல் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா என்கிட்ட இருக்கிறத வச்சுதான் இந்த விரதத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட மாமியாருக்கு இந்த ஒரு பழக்கம் இல்லை. அப்படி மாமியாருக்கு பழக்கம் இருந்தா மட்டும்தான், அவங்க பூஜை செஞ்சா மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. அம்மா செஞ்சா மட்டும்தான் பொண்கள் செய்யணும் அப்படின்னு கூட இல்லை. நமக்கு புதுசா செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா தாராளமா நம்ம செய்யலாம். வருஷம் பாத்தீங்கன்னா வெறும் படத்தை வச்சுதான் நான் வந்து பூஜை செஞ்சிருந்தேன். அந்த போட்டோ என்கிட்ட இல்லை. அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கலசம் வச்சுட்டு நான் வந்து பூஜை செஞ்சேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கிராண்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு அம்மன் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து வச்சு ரொம்ப நல்லா லக்ஷ்மி பூஜை நான் செஞ்சிருந்தேன். இதுதான் வந்து நான் லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லாம நாம லக்ஷ்மி பூஜை செஞ்சாலும் அவங்க வந்து ஏத்துக்குவாங்க. அவங்க கொடுக்க நாம நல்லா லக்ஷ்மி பூஜை செஞ்சாலும் அவங்க ஏத்துக்குவாங்க. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவு எளிமையா நம்ம கொண்டாடுறோமோ அதுவும் வரமகாலட்சுமிக்கு போய் சேரும் அப்படின்றதுதான். இப்போ என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஆடம்பரம் விஜృంభணையா நடத்தணும் அப்படின்னு கடனை உடனே வாங்கியாவது இந்த பண்டிகை விரதம் எல்லாம் செஞ்சிருவாங்க. கண்டிப்பா இது ஒரு விரதம் தான். பண்டிகை தவிர்த்து இது முக்கியமா ஒரு விரதம். சரிங்களா? நமக்கு வரக்கூடிய வரங்கள் தரக்கூடிய ஒரு விரதம். இதை வந்து விரதமா நிஷ்டையா நேர்த்தியா செய்யணும். இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆடம்பரம் அப்படின்றது அதுக்கு அடுத்தபடிதான். நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளோட வசதிக்கு ஏற்ப நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து சந்தோஷமா செய்யலாம். அம்பாள் வந்து மனநிறைவோடு ஏத்துக்கிட்டு கண்டிப்பா நமக்கு அனுகிரகம் செய்வாங்க. இதுக்கு நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம். கண்டிப்பா எக்காரணத்து கொண்டோ கடனை உடனே வாங்கி இந்த விரதத்தை நீங்க செய்யாதீங்க. நம்ம வீட்டுல என்ன இருக்கோ, அம்பாள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா இந்த பூஜையை செய்யலாம். சரிங்களா? இந்த ஆண்டு இந்த வரமகாலட்சுமி நோன்பு நமக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வருது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆடி மாசத்தோட நிறைவா இந்த ஒரு விரதம் வந்து நமக்கு இருக்கு. நம்ம சஷ்டி கிருத்திகை போலவே இதுவும் ஒரு விரதம் தான். ஆனா வரமகாலட்சுமி விரதம் அப்படின்றது ஒரு நோன்பா இருந்துகிட்டு நமக்கு வந்து வரங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். வரமகாலட்சுமி பண்டிகைக்கு எளிமையா நம்ம செய்யணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் மிக அவசியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் அந்த பதிவை மிஸ் பண்ணிட்டீங்களோ கண்டிப்பா ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அது இன்னுமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமா நம்ம கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு தான் கொஞ்சம் திங்ஸ் தேவைப்படும். மற்றபடி படம் வச்சுதான் நம்ம வரமகாலட்சுமியை கொண்டாடுறோம் அப்படின்னா இருக்கிறத வச்சு ரொம்ப தாராளமா சந்தோஷமா நம்ம வந்து வரமகாலட்சுமியை கொண்டாடிடலாம். அதுலயும் நம்ம எளிமையா கொண்டாடணும் அப்படின்னா ஜஸ்ட் கரிமனை காதுல வெள்ளை சோலை, இல்லைன்னா மஞ்சள் கலர்ல சோழி, கோமதி சக்கரம், ஒரு 5 நாணயம், ஜவ்வாது, கொஞ்சம் குங்குமம், மஞ்சள், எலுமிச்சை, இந்த மாதிரி ஒரு சின்ன கலசமும் வச்சு நாம சந்தோஷமா இந்த வரமகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிடலாம். சரிங்களா? இந்த வரமகாலட்சுமியை இந்த ஆண்டை எப்படி கொண்டாடணும், அதுக்கான நேரம் என்னென்ன, நைவேத்தியம் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் என்னென்ன படிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் வச்சு வழிபடலாம், கலசம் வச்சு வழிபடலாம். நம்மளோட வசதிக்கு ஏற்ப நம்ம இதெல்லாம் படம் தான் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம தேர்ஸ்டே அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து பூஜை செய்யற மாதிரி இருக்காது. படம் அன்னைக்கே வந்து வீட்டுக்கு நம்ம அம்மனை அழைச்சிட்டு பூஜை எல்லாம் செஞ்சு நைட்டோட அதை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். நம்ம கலசம் வைக்கிறதா இருந்தா வியாழக்கிழமை வந்து அம்மாவை வீட்டுக்கு அழைக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை எல்லாம் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து நாம புனர் பூஜை செஞ்சுக்கணும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு சனிக்கிழமை வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து புனர் பூஜை செஞ்சு கலசத்தை வந்து பிரிப்பாங்க. உங்களோட பழக்கம் என்ன இருக்கோ அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீ இதை தாராளமா செஞ்சுக்கலாம். படம் வைக்கிறவாளுக்கு ஒரு நாள் மட்டும்தான் அது செஞ்சுக்கலாம். ஆக வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரிதான் இருக்கும். இப்போ டைம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம தேர்ஸ்டே வந்து அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னா வேளன்கிழமை ஈவினிங்ல பாத்தீங்கன்னா 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள நம்ம வந்து அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை எப்போ பார்த்துக்கலாம், இல்லைன்னா எப்போ அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிக்கலாம்னா 6 மணிலேருந்து காலை 7 மணி 20 நிமிஷத்துக்குள்ள அம்பாளை வீட்டுக்கு அழைச்சிடணும். காலையில பூஜை டைம் பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ஒரே பூஜை டைம் தான். காலையில 9 மணிலேருந்து 10 மணி 20 நிமிஷத்துக்குள்ள நம்மளோட பூஜையை நம்ம முடிச்சிடணும். நோன்பு கயிறு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அப்பதான் கட்டிக்கணும். அந்த டைமுக்குள்ளேயே நம்ம கட்டிக்கணும். அம்பாளுக்கு தூப தீப எல்லாமே காட்டிட்டு ஆரத்தியும் அந்த டைமுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப விசேஷம்.
சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில மாலையில அம்பாளை வீட்டுக்கு அழைப்பாங்க. அவங்களுக்கு என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலையில 6 மணிக்கு மேல வந்து பூஜை செய்யறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் புனர் பூஜை இப்போ சனிக்கிழமை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா காலையில 7:35 இருந்து 8:55 நம்ம செஞ்சிடலாம். அன்னைக்கு பிரதோஷமா இருக்கு. அந்த டைம் நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 10:35 இருந்து 12 மணிக்குள்ள உங்களோட புனர் பூஜையை நீங்க செஞ்சுக்கலாம். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை வந்து புனர் பூஜை செய்யற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில 7:45 இருந்து 8:45 பூஜை செஞ்சுக்கலாம். அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10:45 இருந்து 11:45 வரைக்கும் உங்களோட புனர் பூஜையை நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ படம் கலசம் எல்லாம் வச்சு எப்படி வழிபடுறது அப்படின்னு பாத்துக்கலாம். படம் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா நாம செஞ்சுக்கலாம். படத்தை வந்து நல்லா பன்னீர் போட்டு தொடச்சிட்டு படத்துக்கே சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் மலர்களால இப்போ மல்லிப்பூ கமகமான்னு இருக்கிற மல்லிப்பூவால அலங்காரம் செய்யலாம். தாமரை பூ கிடைச்சது அப்படின்னா ரொம்ப விசேஷம். தாமரை பூ மாலையும் வச்சுக்கலாம். தாமரை பூ ஒரே ஒரு கிடைச்சது அப்படின்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப விசேஷம். இல்லைன்னா எளிமையா நம்ம கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வச்சுட்டு நம்ம அலங்காரம் செஞ்சுக்கலாம். மற்றபடி தூப தீப நைவேத்தியம் செஞ்சுக்கலாம். நீங்க படம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, கலசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, கையில ஒரு கங்கணம் கட்டிப்பாங்க. அதை வந்து நோம்பு கயிறு அப்படின்னு கூட சொல்லிக்குவாங்க. அதை வந்து நீங்க மஞ்சள் கயிறுல வந்து ஒரு பூவை கட்டிட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி நீங்க விநாயகர் வச்சு வைப்பீங்க இல்லையா, ஒரு மஞ்சள் விநாயகர் இல்லைன்னா வீட்டுல விநாயகர் சிலை இருந்திருந்தா அது கூட இந்த லக்ஷ்மி அம்மா படத்துக்கு பக்கத்துல வலது பக்கத்துல வச்சுக்கோங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நாம மற்றபடி வழிபாடுகள் செய்யணும். ஏன்னா இந்த பூஜையில விரதத்துல எந்த விக்னமும் வராம விநாயகர் தான் நம்மளை காக்கணும். அவங்கள வணங்கிட்டு அந்த நோன்பு கயிறை வந்து அம்பாளுக்கும் விநாயகரும் நடுவுல பாதத்துல ஸ்பர்ஷம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ கலசம் வச்சு வழிபடுறவங்க பாத்தீங்கன்னா கலசம் அப்படின்னாலே அது வெள்ளியில தான் இருக்கணும் அந்த அளவுக்கு இப்போ வந்து மாறிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸ்டீல் அப்புறம் எவர் சில்வர் இந்த ஜெர்மன் சில்வர் எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி அது மண்ணில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அம்பாள் கோச்சுக்க எல்லாம் மாட்டாங்க. கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரிசி கூட வச்சுப்பாங்க. சில பேர் தண்ணி ஃபில் பண்ற பழக்கமும் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த அரிசி வைக்கிற பழக்கம் தான் இருக்கு. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். அரிசி வந்து முக்கால்வாசி அரிசியை நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டு அதுல மங்களகரமான பொருட்களை போட்டுக்கோங்க. மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் ஜவ்வாது பொடி, கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், இது எல்லாமே வாசன திரவிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டுக்கோங்க. கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெள்ளி காயின் இருக்கு அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. தங்கம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னாலும் அந்த தங்கத்தையும் அதுக்குள்ள போட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா 5 ரூபாய் நாணயங்கள் இருக்குல்ல, அதை ஒரு 5ஆ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாத்தீங்கன்னா தேங்காய்க்கு குடுமி இருக்கிறது ரொம்ப அவசியம். அந்த தேங்காய்க்கு மஞ்சள் சந்தனம் எல்லாம் கலந்து நல்லா பூசிட்டு திலகம் வச்சுக்கோங்க. முகம் இருக்கு அப்படின்னா முகத்தை வந்து போட்டுக்கலாம். இப்போ வெள்ளியில தான் முகம் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. நான் முதல் தடவை பண்ணும்போது கூட வெள்ளியில நான் வைக்கல. அப்ப கூட அம்பாள் எனக்கு அனுகிரகம் செஞ்சிருந்தாங்க. அதனாலதான் சொல்றேன், எந்த கட்டாயமும் இல்லை. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தாராளமா வழிபாடு செய்யலாம். வெள்ளி முகம் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. அது எந்த முகமா இருந்தாலும் பரவாயில்ல. முகம் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அந்த கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் செய்யறதுக்காக இப்ப எல்லாமே ரெடிமேடாவே இருக்கு. உங்களால முடியுது அப்படின்னா புடவை நீங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா பிளவுஸ்லயே வந்து நல்ல புடவை மாதிரி அலங்காரம் செய்யலாம். சின்ன கலசமா இருந்தா இந்த மாதிரி உங்ககிட்ட அலங்காரம் செய்யறதுக்கு எந்த மாதிரி வசதி இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நகைதான் போடணும், எல்லா ஆபரணங்களையும் அம்பாளுக்கு போட்டுட்டு நம்ம அப்படியே உட்காரக்கூடாது. எப்பவுமே அவ்வளவுதான். அம்பாளுக்கு கெஜ்ஜ வஸ்திரம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த காட்டன் மாலை அதை வந்து போட்டுக்கோங்க. உங்ககிட்ட தங்கம் இருந்ததுன்னா ஒரு பொட்டு தங்கமா இருந்தாலும் அந்த கலசத்துக்கு அது நல்லா கழுவிட்டு கலசத்துக்கு மேல வந்து போட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ண ஆர்டிபிஷியல் ஜுவல்லர் எல்லாம் போடுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதுக்குன்னே ஒரு புதுசா செட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அதையும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கலசத்தை வழக்கம் போல வீட்டுக்கு வெளியே வைக்கணும். வெளியே வச்சுட்டு வீட்டுல இருக்கிற பெரிய சுமங்கல் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பூஜை செய்ய சொல்லணும். தீப தூப ஆராதனை எல்லாம் செஞ்சுட்டு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடி எந்த பாடல்கள் அம்பாளோடது உங்களுக்கு தெரியுமோ அந்த பாடலை பாடிட்டு அம்பாளை நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும். அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மரப்பலகை வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா ஒரு இலை போட்டுட்டு அரிசி வச்சு நம்ம கலசத்தை வந்து அதுக்கு மேல உட்கார வைக்கலாம். மண்டபம் இருக்கு அப்படின்னா மண்டபத்துக்குள்ள கூட நீங்க உட்கார வச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ப நீங்க வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளி தட்டு தான் வைக்கணும், தாம்பாலம் தான் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இலை இருக்கு அப்படின்னாலும் இலையை விரிச்சுட்டு அதுக்குள்ள நீங்க தாராளமா வச்சுக்கலாம்.
அம்பாளை வீட்டுக்கு அழைச்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு உபசரணம் பண்ணணும். இப்போ நைவேத்தியம் என்னென்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால என்னென்ன செய்ய முடியுதோ அது எல்லாமே செஞ்சு படைக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து உங்களால என்னென்ன செய்ய முடியுதோ அது எல்லாமே தாராளமா செஞ்சு வச்சுக்கோங்க. இனிப்பு வகைகள் நிறைய செஞ்சு வச்சுக்கலாம். பாயசம் செய்யலாம், பொங்கல் செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம், தத்தோதனம், க்ஷீரான்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சு வைக்கலாம். பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை செஞ்சு வைக்கிறது லக்ஷ்மி அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பால் பாயசம், பருப்பு பாயசம் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கோங்க. எதுவும் முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் பருப்பு பாயசமாவது செஞ்சு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் பால்ல கொஞ்சம் நாட்டு சக்கரை, ஏலக்காய் போட்டு வச்சுக்கிறது கூட ரொம்ப சிறப்பு. அதையும் நீங்க வச்சுக்கலாம். அம்பாளுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அர்ச்சனை செஞ்சு வச்சுக்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம், அக்ஷதையால அர்ச்சனை செய்யலாம், இல்லைன்னா வில்வத்தால அர்ச்சனை செய்யலாம், துளசி கொண்டு அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட என்ன அவைலபிளா இருக்கும். நாணயங்களால அர்ச்சனை செய்யலாம், மலர்களால அர்ச்சனை செய்யலாம், இதெல்லாமே இருக்கு. நமக்கு அன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அர்ச்சனை செஞ்சுக்கலாம். இப்ப குங்குமத்தால அர்ச்சனை செய்றீங்க அப்படின்னா அது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அன்னைக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாட்கள்ல அதை நீங்க வச்சுக்கிட்டே வர்றது ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பா தரும். இப்போ வரமகாலட்சுமி பண்டிகை அன்னைக்கு நாங்க என்னென்ன ஸ்தோத்திரங்கள் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வரமகாலட்சுமி கதை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த விரத கதையை நாம படிச்சே ஆகணும். அந்த விரத கதையை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திராவை படிப்போம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதுன்னு பாருங்க. காலையில கிடைச்சா காலையிலேயே படிச்சிடுங்க, இல்லைன்னா ஈவினிங் டைம்ல எப்போ டைம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த கனகதாரா ஸ்தோத்திரமும் படிங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம செல்வம் பெருகணும் அப்படின்னு தான் இந்த விரதத்தையே பண்ணுவோம். அதனால இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரங்கள் இதை எல்லாமே பாராயணம் பண்ணலாம். எதுவும் தெரியல அப்படின்னாலும் எளிமையா நமக்கு என்ன பாடல்கள் தெரியுதோ, அம்பாள் பத்தி என்ன பாடல்கள் தெரியுதோ அதை எல்லாமே பாடி அம்பாளை மகிழ்ச்சியா அன்னைக்கு நாம பாத்துக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு 2 விஷயத்துக்காக தான் நம்ம விரதம் இருப்போம். ஒண்ணு, கல்யாணம் ஆனவங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டி விரதம் இருப்போம். கல்யாணம் ஆகாதவங்க பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க. இப்போ கணவர் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா தன்னோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டலாமா, இந்த விரதத்தை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பா நம்ம பசங்களுக்காக நாம பண்ற எந்த விரதத்தையாவது அம்பாள் கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையே அவங்க கொடுத்துதான். இதுல என்ன நடக்கணும் நடக்கக்கூடாது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். நீங்க எந்த குறையும் இல்லாம எளிமையா இந்த பூஜையை உங்களால செய்ய முடியுது அப்படின்னா தாராளமா செய்யுங்க, எந்த தப்புமே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கர்ப்பமா இருக்கிற பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல் தடவை இந்த பூஜை செய்யும் போது பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா தான் இருந்தேன். ஸோ நான் செஞ்சிருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்னைக்கு பட்னியா விரதம் இருந்துதான் இந்த பூஜையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பட்னியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேஷன் எல்லாம் ஆயிட்டு பிரச்சனை ஆகும். அதனால விரதம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எளிமையா ஃபுட் எடுத்துக்கோங்க. இது அவங்களுக்குன்னு இல்லை, அன்னைக்குன்னு பார்த்து உங்களால பட்னி இருக்க முடியல அப்படின்றவங்க கண்டிப்பா எளிமையா பால், பழம் இந்த மாதிரி சர்க்கரை, உப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மியா எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்க எளிமையா ஃபுட் எடுத்துக்கிட்டு விரதத்தை தாராளமா செய்யலாம், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. சரி, இந்த நாளை நம்மளால பூஜை செய்ய முடியல அப்படின்ற சில பேர் அன்னைக்குன்னு இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த பூஜை எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வெள்ளிக்கிழமை எல்லாம் செய்ய முடியாது. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி டைம் வரும் இல்லையா, அந்த நவராத்திரி டைம்ல ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த வரமகாலட்சுமி விரதத்தை தாராளமா செய்யலாம். இன்னைக்கு என்ன பலன் கிடைக்குதோ நவராத்திரி அன்னைக்கு இந்த வரமகாலட்சுமி நீங்க இந்த விரதத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதே பலன் தான் அன்னைக்கும் கிடைக்கும். அதனால தவற விட்டுட்டோமே அப்படின்னு எந்த ஃபீலிங்ஸும் வேணாம். எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு, அதனால அதை நீங்க அப்ப செஞ்சுக்கலாம். அடுத்ததா ஒரு விஷயம் என்னன்னா தாம்பூலம் கொடுக்கறது. இப்போ யாரெல்லாம் நாங்க தீர்க்க சுமங்கலியா இருப்போமோ, சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சிருப்போம் இல்லையா, அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும், நம்ம சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா நமக்கு வேணும். அதனாலதான் அவங்கள அழைச்சிருப்போம். அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு அவங்களையும் மகாலட்சுமியா நம்ம பாவித்து அவங்களுக்கு நாம தாம்பூலம் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி, அதுக்கப்புறம் சீப்பு, மெஹந்தி கோன் வச்சுக்கலாம், வளையல் வைங்க, பிளவுஸ் பீட் முடிஞ்சது அப்படின்னா அதையும் வைங்க, வெத்தலை, வாழைப்பழம், பாக்கு இதை வச்சுக்கலாம். ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. சாப்பாடு அவங்களுக்கு ஏதாவது தானமா கொடுக்க முடியும் அப்படின்னா சாப்பாடு போடுங்க. இல்லைன்னா நம்ம கர்நாடக சைட்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கோசம்பரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கோசம்பரி, அதுக்கப்புறம் பானகம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுல என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.
இப்ப பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்க, சனிக்கிழமை புனர் பூஜையும் செஞ்சுட்டீங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலசத்தை வந்து அப்படியே நம்மளோட அடுப்படிக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட அரிசி வைக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லையா, பாத்திரம் பாக்ஸ், அதுக்கு மேல வந்து அம்பாளை உட்கார வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு விரதத்தை கொடுத்துட்டு அம்பாள் வந்து அப்படியே போயிடக்கூடாது இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ள நமக்காக வந்து அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அந்த அரிசி பானை மேல உட்கார வச்சுட்டு கேட்கணும், என்னன்னைக்கும் நம்ம வீட்டுல நீ அன்னலட்சுமியா நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டுல இருந்தாதான் எல்லா செல்வ செழிப்பும் நம்ம வீட்டுல இருக்கும். ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும். இப்போ வித்யாலட்சுமி வீட்டுல இருக்கிற வீட்டுல வந்து ஐஸ்வர்ய லட்சுமி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்ய லட்சுமி இருக்கிற வீட்டுல ஆரோக்கிய லட்சுமி இருக்க மாட்டாங்க. சோ இந்த 8 அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுல இருக்கணும் அப்படின்னா நாம இப்படிதான் அம்பாளை வந்து வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளை வந்து அரிசி பாத்திரத்தை மேல உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க வேண்டிக்கோங்க, இந்த வருடம் முழுக்க நமக்கு எந்த ஒரு குறையும் வராம நீ பாத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அடுத்த வருடத்துக்கு நம்ம அடுத்த வரமகாலட்சுமி கொண்டாடிடுவோம் இல்லையா, ஒரு வருடத்துக்காக நீங்க வேண்டிக்கிட்டாலே போதும், அம்பாள் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து நீங்க கலசத்தை பிரிச்சிடலாம். கலசத்துக்கு மேல வச்ச தேங்காயில ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்க செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கோ சாம்பார் வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளா நீங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க. மா இலை வெற்றிலை எல்லாம் நாங்க கலசுக்கு வச்சிருப்போம் இல்லையா, அதுவும் எலுமிச்சை பழம் எல்லாமே சாமி ரூம்ல இருக்கிற பூக்களை, காஞ்ச பூக்கள் நாங்க எடுத்து போடுவோம் இல்லையா, அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டோம் இல்லையோ, ஏலக்காய் கிராம்பு எல்லாம் நம்ம டெய்லி ரொட்டீன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நிறைய போட்டு வச்சுட்டோம், நிறைய இப்போ குடம் வந்து சின்ன குடம் இருக்குல்ல, அதுல வந்து கலசம் வச்சவங்க பாத்தீங்கன்னா நிறைய அரிசி வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரே நாள்ல இனிப்பு செஞ்சு சாப்பிட முடியாது. மத்த நாட்கள் வர்ற நல்ல நாட்கள்ல நிறைய பலகாரம் எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எல்லாம் வரும், அப்போ நிறைய பலகாரம் செய்யற மாதிரி இருக்கும். அந்த அரிசியை வந்து அப்ப நாம யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல இனிப்பு பொருட்களுக்கு நம்ம வந்து அரிசி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா கலசம் எப்படி அமைக்கிறது, கலசத்துக்கு அலங்காரம் எப்படி செய்யறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். புதுசா செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எளிமையா ஆடம்பரம் இல்லாம இந்த வரமகாலட்சுமி விரதத்தை நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளால முடியும் அப்படின்னா, அம்பாள் நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா அம்பாளுக்கு என்னென்ன செய்ய முடியும் அது எல்லாமே செஞ்சு இந்த வரமகாலட்சுமி விரதத்தை நாம சந்தோஷமா கொண்டாடலாம். அம்பாள் வந்து எல்லாருக்குமே நீங்க கேட்ட வரமெல்லாம் கொடுத்து அனுகிரகம் தரட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கூடவே இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வரமகாலட்சுமி விரதத்தை ரொம்ப மனநிறைவா கொண்டாடட்டும். இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.